This video on the living world, 3 domains of life is brought to you by Study with Skull. Okay, இன்னைக்கு நம்ம remaining part பார்க்கலாம். Part 1ல நான் living worldல பாதி lesson முடிச்சிருந்தேன். இப்போ next lesson மீதி lesson பார்க்கலாம். Okay, 3 domain classification was proposed by Carl Woese. Carl Woese தான் 3 domain classification propose பண்ணாரு. Okay, he classified they classified organism based on the difference in 16 S rRNA genes. rRNA னா என்னதுன்னா ribosomal RNA. ஸோ ரிபோசோமல் ஆர்என்ஏல உள்ள டிஃபரன்சஸை வச்சு அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ரிபோசோமல் RNA is the ribonucleic acid. Similarly, DNA is the deoxyribonucleic acid. Okay, genes 16S. S here stands for sedimentation coefficient or Swedberg unit. Sedimentation coefficient அது வந்து RNAல உள்ள ஒரு சைஸ் மெஷர் பண்ணுறதுக்கு, ஸ்மால் சப்யூனிட் ஆர் லார்ஜர் சப்யூனிட் மெஷர் பண்ணுறதுக்கு. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு rRNA 3 domains of life கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. The 3 domains of life adds the taxon domain higher than the kingdom. கிங்டம்க்கு மேலே ஒரு இது இருக்குது, அதுதான் டொமைனுங்கிற இந்த இது பண்ணியிருக்காங்க, இந்த இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. Okay, this system emphasizes the separation of prokaryotes into 2 domains and bacteria and archaea, and all the eukaryotes are classified into archaea. Okay, prokaryotes ரெண்டு டொமைனா கிளாஸிஃபை பண்ணுதாங்க, that is archaea and bacteria, and eukaryotes eukaryon கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர்கியால என்னெல்லாம் இருக்குன்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ், மெத்தனோஜென்ஸ், ஹாலோஃபைல்ஸ், தெர்மோஆசிடோஃபைல்ஸ். எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னாலே என்னதுன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் லிவ் ஆஃப் ஆர்கானிசம் தான் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் condition, organism that are living in extreme condition. Methanogensனா என்னதுன்னா marshy areasல live பண்ணுது, marshy areas, and they produce methane. And then next halophilsனா எதில் இருக்குன்னா salty areas. Halophils are living in the salty areas, and thermoacidophils இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் இருக்கும், ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வாழ்ந்தது, ரொம்ப ஹீட்டான இடத்துல இருக்குது. அண்ட் பாக்டீரியா சைனோபாக்டீரியா ஹியர் ரெஃபர்ஸ் டு ப்ளூ green algae. Eubacteria is the true bacteria, and beneficial or pathogenic bacteria. Okay, Protista, eukaryotes வந்து 5 kingdom, that is Protista, fungi, plantae and animalia. algae இதில் இன்க்ளூட் பண்ணலை. and then 3 domains அதுக்கடுத்து place it to the domain archaea. Archaea appears to have more than one common in the eukarya than bacteria. ஆர்கியாவுக்கு ஒரு காமன் பாக்டீரியா யூகாரியாவோட இருக்கிறதுனால பாக்டீரியா வச்சுருக்காங்க. ஓகே, பாக்டீரியாவை வந்து ஆர்கியாவில் வச்சுருக்காங்க. ஆர்கியா டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா. ஆனால் என்ன டிஃபரன்சஸ்னால் செல் வால் காம்போசிஷன் அண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் யூகாரியாஸ் அண்ட் மெம்பரேன் காம்போசிஷன் அண்ட் RNA. பாக்டீரியாவுக்கும் ஆர்கியாவுக்கும் என்ன டிஃபரன்ஷியேஷன்னா செல் வால் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ். அண்ட் பாக்டீரியாவுக்கும் யூகாரியோட்ஸ்க்கும் அண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா யூகாரியோட்ஸ் ரெண்டு யூகாரியோட்டும் பாக்டீரியா ரெண்டுலேயுமே டிஃபரன்ஸ் என்னென்னா மெம்பரைன் காம்போசிஷன், என்ன மெம்பரைனோட காம்போசிஷன் என்னென்ன காம்பவுண்டால் மேடாயிருக்கு அண்ட் RNA டைப்ஸ். ஓகே, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் ஆர்கியா பார்ப்போம். திஸ் டொமைன் இன்க்ளூட் சிங்கிள் செல் ஆர்கானிசம் தட் இஸ் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இன்க்ளூட் பண்ணுது. அண்ட் எபிலிட்டி டு க்ரோ இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் that is volcanovents, hot springs and polar ice caps, hence also called as extremophiles na edella extreme conditions la live pannadanaala they are called as extremophiles. Extreme condition, that is volcanovents, hot springs and polar ice caps. They are capable of synthesizing their food they are autotrophic. அதனால food வந்து sunlight and oxygen மூலமா synthesize பண்ணுது by utilizing hydrogen sulfide, that is the H2S, and other chemicals from the volcanic vents. Okay, so they are autotrophic. எதன் மூலமாக இது பண்ணுறதுனா பார்த்துக்கோங்க, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், வால்கானோவில் எரிமலையில் உள்ள பொருட்களை வச்சு அதை சிந்தசைஸ் பண்ணுது. சம் ஆஃப் தம் ப்ரொடியூஸ் மீத்தேன். இஃப் தே ப்ரொடியூஸ் மீத்தேன் தே ஆர் கால்ட் அஸ் மெத்தனோஜென்ஸ். சால்ட்டில் வாழ்ந்தா ஹாலோஃபைல்ஸ், ஹாலோ ரெஃபர்ஸ் டு சால்ட். அண்ட் தெர்மோஆசிடோஃபைல்ஸ்னால் அசிடிக் கண்டிஷன், அசிடிக் ஹை டெம்பரேச்சர் சொன்னோம்னா நிறைய ரொம்ப ஹீட்டில் ஆசிடிக்கில் வாழ்ந்தா தெர்மோஆசிடோஃபைல்ஸ். ஸோ இந்த இதில் உங்களுக்கு என்ன இதெல்லாம் இருக்கலாம். 3 domain கிளாஸிஃபிகேஷன் ப்ரப்போஸ் பண்ணது Carl Woese. This is your first one word question. And then next வந்து டொமைன் ஆர்கியால எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னா என்னது, அண்ட் மீத்தேன் ப்ரொடியூசிங் மெத்தனோஜென்ஸ், சால்ட்டி என்விரான்மெண்ட்டில் வாழுத ஹாலோஃபில்ஸ், அண்ட் தெர்மோஆசிடோஃபில்ஸ்னா என்னது ஆசிடிக் என்விரான்மெண்ட் வித் ஹை டெம்பரேச்சர். ஓகே, திஸ் இஸ் அபவுட் டொமைன் ஆர்கியா. நெக்ஸ்ட் Thermus aquaticus is a bacterium which can tolerate high temperature. ஒரு bacterium இருக்கு Thermus aquaticus, the
polymerase சொல்லலாம். Thermus aquaticus which it is tolerating ரொம்ப high temperature அதால withstand பண்ண முடியும். The first DNA polymerase was isolated from Thermus aquaticus and it is used in PCR polymerase chain reaction for DNA amplification. PCR processனா என்னன்னா ஒரு DNA ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதுல ஒரு small fragment of DNA வை எடுத்து அத அந்த PCR ஓட இன்ஸ்ட்ருமென்ட்ல நம்ம போட்டோம்னா நமக்கு நிறைய fragments of DNA கிடைக்கும். ஓகே, நிறைய fragments of DNA similarly கிடைக்கும். So that is the use of PCR for DNA amplification. இது மூலமா நிறைய இதை கண்டுபிடிக்கலாம். ஒரு crime sceneல இருந்து கிடைக்கிற PCR sample மூலமா யாரு கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்கலாம், father and mother கண்டுபிடிக்கலாம், relationship between dispute, immigrant எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த PCR ஹெல்ப் பண்ணுது. So first DNA polymerase யூஸ் பண்ணது enzyme Thermus aquaticus and it is Thermus aquaticus which is a bacterium and high temperature heat பண்ணாலும் it will withstand. Okay, next on the domain bacteria. Bacteria are prokaryotes because prokaryotic na enadhu lack nuclear membrane. They lack nuclear membrane. Prokaryote because they lack nuclear membrane are absent, and then their cells have no definite nucleus. DNA exists as a circular chromosome and do not have histones na enna it is a particular protein. Histone proteins வந்து prokaryote la irukadu but eukaryote la it will be present. Okay, இது இருக்கும். And then they do not possess membrane bound organelles. For example, ribosome சுத்தி membrane இருக்காது, but ribosome both prokaryote இருக்கும் eukaryote இருக்கும். And then 70s ribosome, prokaryote ல வந்து 70s ribosome 70s and eukaryote ல வந்து 80s ribosome. Okay, and then their cell wall contain peptidoglycan or material like cellulose. It is a material polysaccharide. Okay, peptidoglycan polymers and many are decomposes na dead and decaying organism la feed பண்றது, dead and decaying organism, and few cause diseases. நிறைய bacteria will be causing diseases. For example, pneumonia is caused by the bacterium Haemophilus, influenza and salmonella and typhoid and the salmonella typhi, அது மாதிரி கால்ரா, விப்ரியோ கால்ரே அதெல்லாமே bacterial causing diseases. pneumonia, Haemophilus influenzae similarly. Okay, ரெண்டு bacterium causes pneumonia, Haemophilus influenzae and Streptococcus pneumoniae. எல்லாமே coccus, spirillum, vibrio அது எல்லாமே bacteria ஓட shapes. So they causes diseases and they are beneficial. இப்போ suppose they are beneficial na they are called as probiotic beneficial bacteria. Okay, and harmful pathogenic bacteria. Beneficial na probiotic and harmful pathogenic. Beneficial probiotic and harmful pathogenic. Okay, so in the probiotic bacteria enna cyanobacteria photosynthetic algae which produce oxygen, and they cyanobacteria blue green algae oxygen produce பண்ணது. atmosphere ki oxygen வந்து anaerobic na without oxygen, aerobic na with oxygen. Geological period மூலமா change பண்றதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னன்னா cyanobacteria which is a blue green algae. Beneficial bacteria நம்ம என்னன்னா lactic acid bacteria, lactobacillus, it helps in the formation of curd. Harmful bacteria na pathogenic, they causes diseases like salmonella typhi causes typhoid and vibrio cholerae causing cholera. Pneumonia is caused by Streptococcus pneumoniae and Haemophilus influenzae. Okay, next domain eukarya. என்னன்னா it is composed of eukaryotes na என்னன்னா true nucleus and membrane bound organelles சுத்தி membrane இருக்கும். And true nucleus is present over there. True nucleus na nuclear membrane is present. Okay, so it is called as true nuclear membrane is there. And அது போக membrane bound organellesலயும் membrane இருக்கும். Organelles are bound with membrane. And DNA is the nucleus arranged as a linear chromosome with histone proteins. Eukaryote la வந்து histone proteins இருக்கும். Ribosomes 80s type as so in the cytosol and 70s type in the chloroplast. Cytosol na என்னதுன்னா it is in the cytoplasm. Cytoplasm ல வந்து 80s ribosome இருக்கும் and chloroplast la வந்து it has 70s ribosomes. Okay, இது இந்த domain eukarya. Yeah, இப்போ domain eukarya next வந்து domain eukarya chloroplast and mitochondria. Chloroplast and mitochondria ல நமக்கு 70s ribosome இருக்கு. 70s in chloroplast and mitochondria and 80s ribosome in the cytosol or cytoplasm. Okay, organism இதில் என்னதெல்லாம் இருக்குன்னா protista, fungi, plant, animalia. And then 1987 இன்னொரு scientist வராரா, அவர் பார்த்தா Cavalier Smith
6 kingdom system வந்து 7 kingdom system classify revise the 6 kingdom to 7 kingdom system classify பண்றாங்க. The concept of super kingdom, okay, kingdom division அடுத்து super kingdom ஒரு concept introduce பண்ணாங்க. ரெண்டு super kingdom இருக்கு, prokaryote and eukaryote. 7 kingdoms இருக்கு. என்ன 2 prokaryotic kingdoms, என்னென்ன kingdoms இருக்குன்னு பாத்துக்கோங்க. 2 prokaryote, eubacteria and archaebacteria here are prokaryotic, and 5 eukaryotic. There is the protozoa, chromista, fungi, plantae and animalia. இங்க பாருங்க. And அதுக்கு அடுத்து இன்னொரு இது இருக்கு. Curd is one of the best sources of probiotics. Curd வந்து probioticல இருக்கலாம் because it is a beneficial, it is produced by the beneficial bacteria that is friendly bacteria can improve our health. Lactobacillus species produce பண்ணது, so it is called as a probiotic. And 3 kingdom system na archaea, bacteria, eukarya. Here archaea and bacteria are prokaryotes, and eukarya வந்து it's an eukaryote. And அது போக traditional 5 kingdom classification இப்போ இத தான் ஃபாலோ பண்ணனும். 3 kingdom was proposed by Carl Woese, and traditional 5 kingdom classification was proposed by R.H. Whittaker, okay, and Monera, Protista, Fungi, Plantae, Animalia. 6 kingdom classification அது என்ன செஞ்சதுனா மொனிராவே ரெண்டு டிவிஷனா பிரிச்சது, பாக்டீரியா and archaea. இதுல this is prokaryotes and these are the eukaryotes. 7 kingdom classification வந்து பாக்டீரியாவே ரெண்டு டைப்பா பிரிக்கி, பாக்டீரியா and archaebacteria. அதே மாதிரி தான் பட் எக்ஸ்ட்ரா வந்து protozoa, chromista, fungi, plantae, animalia நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே, யா, these are the eukaryotes and these are the prokaryotes. 3 kingdom classification, 6 kingdom, 7 kingdom by Thomas Cavalier Smith. So that's it. இதில் உள்ள questions நம்ம பார்ப்போம். இப்போ என்ன questions-லாம் பார்ப்போம். ஓகே, domain archaea பார்த்தாச்சு. பாக்டீரியாவில் வந்து definite பாக்டீரியாவோட characteristics of domain bacteria, no definite nucleus, DNA இருக்கும் but no histones and 70 ribosomes, peptidoglycan, probiotic, beneficial and harmful pathogenic, அதை எழுதிக்கோங்க, harmful pathogenic and diversely populated. Cyanobacteria வந்து blue green algae and they fix எது fix oxygen கேட்டால் this is one more question. Cyanobacteria blue green algae, and eukaryaல வந்து 80s ribosome வந்து cytosol இருக்கும், 70s வந்து chloroplastலையும் mitochondriaலையும் இருக்கும். and அது போக இன்னும் வேற Cavalier Smith 7 kingdom 6 kingdom வந்து 7 kingdomலாம் ரிவைஸ் பண்ணி மாத்தினாரு. and அதுல என்னென்னலாம் இருக்கு இது எல்லாமே ஒரு important one mark question and எல்லாத்தையும் கேட்கலாம். so 3 kingdom classification யார் ப்ரோபோஸ் பண்ணா, 5 kingdom 6 kingdom 7 kingdom. curd produce பண்ண bacteria name is lactobacillus. this is an important one word question. and அது போக நெக்ஸ்ட் இப்போ படிக்க போகிறது நம்ம 5 kingdom classificationோட டேபிள் படிக்கலாம். ஓகே, 5 kingdom classification was proposed by R.H. Whittaker in 1969. ஸோ அவர் என்ன கேல்குலேட் பண்ணால் செல் டைப்னா either prokaryote or eukaryote. prokaryoteனா என்னது, prokaryotic means nuclear membrane is absent. nuclear membrane is absent. and eukaryotic na nuclear membrane is present. ஸோ இது மூலமாக கேல்குலேட் பண்ணால் மொனிரா மட்டும்தான் ப்ரோகாரியாட்டிக், ரிமைனிங் ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா எல்லாமே தே ஆர் யூகாரியாட்டிக். அண்ட் தென் செல் வால் வந்து மொனிராவில் நான் செல்லுலோஸ் ஸ்ட்ரக்சரால் மேட் பண்ணியிருக்கு. ப்ரோட்டிஸ்டாவில் செல ஆர்கானிசமில் இருக்கும் அண்ட் ஃபங்கையில் இருக்கும் and they are made up of கைட்டீன்கிற ஒரு மெட்டீரியலால் மேட் ஆயிருக்கு. பிளான்டேலையும் இட் இஸ் ப்ரெசன்ட், அனிமலியாவில் ஆப்சென்ட், அனிமலியாவில் செல் வால் இஸ் ஆப்சென்ட். and then next body organization, cellular level multicellular tissue, இது tissue organ but humanல தான் டிஷ்யூவும் இருக்குது, organ system level advanced form. mode of nutrition autotrophic, they can prepare their own food or decomposes. இதில் protozoa autotrophic heterotrophic, fungi is only heterotrophic, they are dependent on the other organism for food. and plantae வந்து autotrophic, they prepare their own food by photosynthesis. animalia is heterotrophic, they are dependent on the other plants for their food. okay, so they are heterotrophic or holozoic mode of nutrition. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் a very very important table. யா, நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி. இந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், இந்த டாக்ஸானமிக்கல் ஹையரார்கியில் என்னதெல்லாம் இருக்குன்னா கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். அது எப்படி வரும்னா பார்த்துக்கோங்க. ஸ்பீஷீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பீஷீஸ் இஸ் a பேசிக் யூனிட் and then ஜீனஸ் followed by ஜீனஸ் and ஜீனஸ்க்கு அடுத்து ஃபேமிலி, ஃபேமிலிக்கு அடுத்து ஆர்டர்,
யா ஃபேமிலிக்கு அடுத்து ஆர்டர். ஆர்டருக்கு அடுத்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கிளாஸ், அண்ட் கிளாஸ்க்கு அடுத்து ஃபைலம் அண்ட் கிங்டம். கிளாஸ், ஃபைலம், கிங்டம். ஓகே, இதுதான் மெயின் ஹையரார்கி, டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி. நம்மளுக்கு கிடைக்கிற டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் அண்ட் கிங்டம். அது போக இன்டர்மீடியட் கேட்டகரிஸ் இடையில என்னதெல்லாம் இன்க்ளூட் ஆகுனா சப் கிங்டம், கிரேட், டிவிஷன், சப் டிவிஷன், சப் ஃபைலம், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ், சூப்பர் ஆர்டர், சப் ஆர்டர், சூப்பர் ஃபேமிலி, சப் ஸ்பீஷீஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ yeah, this is the taxonomical hierarchy, all about taxonomical hierarchy. Next is species. Species na enadana, species is the basic classification ku basic unit enna species. This is an important 1 mark question. And then next, it is a group of animals having similar morphological features and it's reproductively isolated to produce fertile offspring. Okay, reproductively isolated, rendu species similar ah irundha da they can reproduce, that is they can produce their young ones. They are therefore reproductively isolated and fertile offspring. Fertile offspring na and the offspring fertile ஆக முடியும். ரெண்டு ஸ்பீஷீஸ் இன்டர்பிரீட் ஆகி ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகி அது ஃபர்டைல் ஆனதான் they are reproductively isolated. ஆனால் இதில் எக்ஸப்ஷனல் இருக்குது. பிகாஸ் எக்ஸப்ஷன்னா மேட்டிங் வித் க்ளோஸ், ஒரே ஸ்பீஷீஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் ப்ரொடியூஸ் ஸ்டெரைல் ஆஃப்ஸ்ப்ரிங். அண்ட் அது போக ஜீனஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹின்னி, மியூல், லைகர் அண்ட் டைகர். Hinni is produced with a male horse and female donkey. Male horse with female donkey produces Hinni. Hinni is sterile. Sterile na adoda young ones produce பண்ண முடியாது, reproducing ability கிடையாது. And similarly male donkey with female horse produces mule and they are sterile. So இதுவும் sterile. அதுக்கு அடுத்து next male lion first இருக்கிறதுனால lion எழுதிக்கோங்க, that is male. And then tiger, lionல உள்ள எல்லையும் tigerல உள்ள GER எடுத்தா liger வரும். and liger தான் first இருக்கிறது male. so இது male and GER, tiger is female. and அதே மாதிரி male tiger and female horse, male tiger and female lion na it is known as tigon. Okay, male வந்து tiger, therefore ti and on, tigon TIG and on on. so இதான் ஹின்னி, மியூல். பாருங்க ரெண்டுமே ஹார்ஸும் கொஞ்சம் ஹார்ஸ் மாதிரி கொஞ்சம் டாங்கி மாதிரி இருக்கு. so mule is looking like horse and Hinni is looking like donkey. and liger is looking like both tiger and liger. they are ரெண்டுமே ஒரே ஸ்பீஷீஸ்ல but they are closely related species and they produce sterile offspring. they can interbreed, அதாவது they can reproduce. genus is a group of closely related species which are common ancestorனா ரெண்டுமே காமன் ancestor இருக்கும். ஒரே ஒரு நிறைய ஜீனஸ்ல வந்து மோஸ்ட்லி ஜீனஸ்ல வந்து many species இருக்கும். பட் சம் ஜீனஸில் வந்து ஒரே ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது, they are called as the monotypic species. பிகாஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோனோடைபிக் ஸ்பீஷீஸ் வந்து ரெட் பேண்டா இஸ் ஒன்லி ஸ்பீஷீஸ் இன் ஐலரஸ் ஃபல்ஜன். ஜீனஸ் ஐலரஸில் ரெட் பேண்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐலரஸ் ஃபல்ஜன்ஸ் இஸ் த ஒன்லி ஸ்பீஷீஸ் இன் the genus Ailurus. Okay, and more than one species in the polytypic species இது எல்லாத்துலேயும் வரும். for example Felis domestica, Felis margarita, Felis sylvestris. Felis domestica na domestic cat, margarita na jungle cat, jungle wild cat. எல்லாமே எந்த ஜீனஸ்ல வரும்னா Felis. so Felis is a genus. binomial nomenclatureல first வர இது வந்து genus and second வரது species. next பார்ப்போம் நம்ம அதை. okay, and then family is a taxonomic category, group of related genes. எப்படி வந்து genus group of related species அதே மாதிரி family is group of related genera. less similarity, ஆனால் அதை விட similarity கம்மியாக இருக்கும். okay, family ஃபெலிடேல வந்து ஃபெலிஸும் இன்க்ளூட் ஆகும், பேந்தரம் ஃபெலிஸ் and panthera. ஃபெலிஸில் என்னெல்லாம் வரும்னா cat, பேந்தராவில் lion, tiger, leopard வரும். okay, Panthera leo, Panthera tiger, Panthera pardus. Panthera leo for lion and Panthera tigris for tiger and Panthera pardus for leopard. okay, எல்லாத்துக்குமே for genus is Panthera and they belong to the family Felidae. Cat too, tiger, they belong to the same family. and then order, this category includes the assemblage of
one or more related family. நிறைய families வந்து order form ஆகுது, but few common character will be decreasing or more similar families are grouped. Canidae, Felidae தான் இதோட order and class. This category includes one or more related orders with some common character. கொஞ்சம் காமன் கேரக்டர் இன்க்ளூட் ஆகுது. ஆர்டர் ப்ரைமேட்டால என்ன ஆர்டர்லாம் இருக்குன்னா நிறைய ஆர்டர் இன்க்ளூட் ஆகுது. ப்ரைமேட்டா ஆர்டரில் மங்கி, ஏப், மேன். ஸோ வி ஆல்சோ பிலாங் டு த ஆர்டர் ப்ரைமேட்டா. சிமிலர்லி எல்லா ஆர்டர்ஸும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு கிளாஸ் கிடைக்கி. த கிளாஸ் இஸ் மமாலியா along with order Carnivora, which include dogs and cats. Dogs and cats வந்து order Carnivora ல இருக்கு. Mammalia தான் இது எல்லாமே place ஆயிருக்குன்னு சொல்றாங்க. Okay, and then ஒரு systematics of human beings ஓட ஒரு systematics கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். Human being எந்த ஸ்பீஷீஸ்ல human being நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்னா Homo sapiens சொல்லுவோம். Homo sapiens அல்ல sapiensங்கிறது தான் நம்ம இருக்கிற ஸ்பீஷீஸ் தான் bipedal, 2 leg வச்சு நம்மளால walk பண்ண முடியும். 2 leg, we have 2 leg and higher intelligence with brain இருக்கனால நம்மளால think பண்ண முடியும். Okay, and then genus வந்து homoனா hominids with large brain வந்து large இருக்கு, upright posture. Okay, நிமிர்ந்து நிற்க முடிய தன்மை இருக்கு. And then next hominidae is the family. இடே முடிஞ்சா it is a familyயோட suffix. And then primate with relatively flat faces. Face வந்து flat-ஆ இருக்கும். Binocular vision, 2 eye வச்சு நம்ம பார்ப்போம். So it is called as binocular vision. And then primata, mammals with forward looking eyes are looking forward, முன்னாடி பார்க்குற eyes, and grasping fingers வந்து பிடிக்கிறதுக்கு இதமா இருக்கு. So order primataல வச்சிருக்காங்க. And mammaliaனாலே hair, fur, mammary glands இருக்கு. Female mammary glands இருக்கு. It produces milk producing glands and body is covered with hair or fur, முடியிலால கவர் ஆயிருக்கு. Okay, and then phylum chordata notochord இருக்கும். notochord or vertebral column, spinal column மாதிரி இருக்கு. notochord vertebral column, backbone முதுகெலும்பு சொல்வாங்கல்ல, அது chordata எல்லா அனிமல்ஸ்லயும் இருக்கும். And then animals with multicellular நிறைய cells இருக்கும். eukaryotic organism, nuclear membrane is present. Okay, and then this is the systematics of human being. So recently discovered species in South India கொடுத்திருக்காங்க. This is a one word question. Who discovered the Nasica batrachius Bhupati by Dr. Subramanian Bhupati, but he died in Western Ghats 2014. Okay, the eyes point is யாரு discover பண்ணா அதோட நேம் பாத்துக்கோங்க, இயர் பாத்துக்கோங்க. This is a one word question. And then அது போக phylum, the group of classes, எல்லா classes-உம் சேர்த்து similar distinctive characteristic கொண்டு போனா நமக்கு it will be constituting a phylum. In the classes Pisces, Amphibia, Reptilia, Ave, Mammalia. வந்து phylum chordata வரும். chordata வருது. Pisces, Amphibia, Reptilia. Pisces na fishes. Pisces stands for fishes, and aves na birds, reptilia na reptiles, amphibians they live both in land and water, la live பண்ணுது. And mammals na we are mammals. Okay, or animals. And the next, these classes are some common features. Dorsal, tubular, nerve cord வந்து dorsal னா வந்து நம்ம முதுகுல இருக்குல்ல அது dorsal, and ventral னா முன்னாடி, dorsal னா பின்னாடி. Hence included in the phylum chordata. எல்லாத்துக்குமே common feature nerve cord இருக்கும், notochord இருக்கும். So they are included in the phylum chordata. Kingdom, all living animals are belonging to animals எல்லாம் animalia, plants எல்லாம் plantae. That is simple. This is very simple. And then இன்னொரு freshwater species ஒரு 9-year-old boy கண்டுபிடிச்சிருக்கான். That is a freshwater jellyfish, கொடைக்கானல்ல. And then newly discovered Himalayan forest thrush birdman of India. Who is the birdman of India? கேட்டா Salim Ali is the birdman of India, and the name of the bird is Zoothira Salim Ali. Fruit bird is also named Latidus Salim Ali. Okay, ரெண்டு பேருக்கு Salim Ali ஹார்ட் பண்ற மாதிரி நமக்கு நம்பலாம். Kingdom Animalia is the topmost of the higher taxonomy. All animals belong to Animalia. So Animalia is the topmost hierarchy. And nomenclature refers to naming. Nomenclature here refers to naming. ஸ்பீஷீஸ் எப்படி நேம் பண்ணுறாங்க. கிசா, இனிமினே, எம்பெரி, மன்னா, டோரானா, உமானோ இதெல்லாம் என்னதுன்னா ஹியூமனோட நேம். பட் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது எல்லாமே ஃபாரின் லாங்குவேஜில் இருக்குது. பட் காமனாக இருக்க ஒரு நேம் ஹியூமன் சொன்னால் எல்லா ஊரில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு காமனாக நேம் வைக்கணுங்க. 6000 லாங்குவேஜ் இருக்குது. இப்போ 6000 வேலை நேம் பண்ணலாம். அப்போ எல்லாத்துக்கும் அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஹியூமனுக்கு ஒரு நேம் binomial nomenclatural rules படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு நேம் வச்சிருக்காங்க. That is the process of assigning scientific names to animals or taxonomic group nomenclature. This is a 2-mark question. So Homo sapiens அவங்க
நேம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் டினோட்ஸ் ஹியூமன். இது வந்து வேர்ல்டு வைட் வந்து ஹோமோசாபியன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியூமன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காமனாக ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகே, அண்ட் த கிளாசிஃபிகேஷன் அண்ட் குரூப்பிங் வர் டன் டு ஃபெசிலிட்டேட் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் ஆர்கானிசம் அண்ட் இட் இஸ் இன்டர் ரிலேஷன்ஷிப் அமாங் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ்குள்ளே இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணுது. It plays a vital role in the arrangement of known species based on their similarities and dissimilarities. ஒரு ஸ்பீஷீஸோட similarities என்ன, dissimilarities என்ன, அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு உதவுது என்னன்னா கிளாசிஃபிகேஷன். And the numerous categories. Morphology na external features. Morphology is the external features, genetic information with the genes, and habitat na place where it lives, and feeding na for food habitat, pattern na seasons, and adaptations na எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது அடாப்ட் ஆகுது, and evolution na how it evolved. இது எல்லாமே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதனால நம்ம நேம் பண்ணுறோம். அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு the organism should be named. That's it. And one of the primary responsibility of systematic biology is the development of binomial nomenclature develop பண்ணிருக்காங்க and classification. Biological nomenclature or binomial nomenclature. Nomenclature is not an end to systematic taxonomy, but it is necessary in organizing information about the biodiversity. இது வந்து taxonomy ஒரு end இல்ல, but organize பண்ணதுக்கு nomenclature plays an important role. Nomenclature functions to provide names for all taxa at all levels of the hierarchy. எல்லா taxonomy எல்லா லெவலுக்குமே நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு nomenclature ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நேமிங் ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் டன் பேஸ்ட் ஆன் த கைட்லைன்ஸ். ஒரு கைட்லைன்ஸ் மூலமாக நம்மளுக்கு நேமிங் கிடைக்கும். அந்த கைட்லைன்ஸ் என்னென்னா பைனாமியல் நாமென்க்ளேச்சர். பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஐசிஇசெட்என் வந்து இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர் பேஸ்ட் ஆன் த கைட்லைன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்க்கு நேம் பண்ணது இன்டர்நேஷ்னல் ஐசிஇசெட்என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். இந்த ஆர்கனைசேஷன் வந்து அனிமல்ஸ்க்கு நேம் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். அதே மாதிரி ஐசிபிஎன் ஒன்று இருக்குது. இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சருக்கு வந்து இட் இஸ் ஃபார் பிளான்ஸ். ஸோ சின்ஸ் இட் இஸ் ஜுவாலஜினா நம்ம அனிமல்ஸ் பற்றி படிக்கும். ஸோ ஒன்லி ஐசிஇசெட்என் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஐசிஇசெட்எனோட அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் a very very important 1 mark question. Yeah, next. Binomial nomenclature. Biologists follow universally accepted principles to provide scientific names to known organisms. Each name has two components. ஒரு generic name இருக்கு, ஒரு specific epithet இருக்கு. First இருக்கிறது வந்து generic name. First இருக்கிறது generic and second இருக்கிறது வந்து it is a specific epithet. Okay, specific epithet. And the next இந்த ரெண்டு வச்சு நம்மளுக்கு நேம் பண்ணனால it is named as binomial nomenclature. யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா Carolus Linnaeus. So father of binomial nomenclature is Carolus Linnaeus. So Indian peafowl na peacock is male, peafowl is female. Indian peafowl ku Pavo cristatus. Here Pavo is the generic name. And specific epithet here refers to cristatus. And the national animal tiger is the national animal. Panthera tigris. Panthera is the genus name and tigris is the species. State bird of Tamil Nadu, common emerald dove, Chalcopops indica. Indica is the species and Chalcopops is the genus. So இதில் நம்மளுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னா what is binomial nomenclature and who introduced the Carolus Linnaeus. First 1 mark question. Second வந்து Pavo cristatus, national bird of India. இதிலே ரெண்டு one word இருக்குது because 2,3. national bird of India, Indian peafowl, அதோட binomial nomenclature. அதே மாதிரி national animal of India tiger and அதோட binomial nomenclature. and அது போக state bird of India common emerald dove and அதோட binomial nomenclature. So totally இங்கே நம்மளுக்கு ஒரு 7 to 8 questions. இங்கே 8 1 mark question இந்த binomial nomenclature இருக்குது. bina to nomen na name. Yeah, biological nomenclature derives from a binomial nomenclature closely codified in the words of Linnaeus. Species Splendorum. Linnaeus என்ன புக்ல எழுதுறாரு பாருங்க. Species Splendorum, Systema Naturae ரெண்டுமே எழுதுனது Linnaeus. Here is your next 1 mark question. And then next this is about the do you know box. And then next பார்ப்போம் நம்ம trinomial nomenclature. binomial nomenclature மாதிரி binomial nomenclatureல மேலே include பண்ணோம் genus and species. but trinomial nomenclatureல இன்னும் additional என்ன include பண்ணாங்கன்னா subspecies name include பண்ணிருக்காங்க. Who introduced trinomial nomenclature? Huxley and Strickland introduced trinomial nomenclature with generic name, species and subspecies. Any species large variation or ரெண்டு ஸ்பீஷீஸ்க்கு நடுவுல பெரிய வேரியேஷன் இருந்தா நம்ம trinomial nomenclature யூஸ் பண்ணுவோம். ஓகே, dissimilarities-ல species and subspecies are divided பண்ணாங்க. Okay, it is extension of binomial nomenclature. with binomial nomenclature oda they are adding subspecies to produce
trinomial nomenclature. Trinomial nomenclature. Okay. Binomial nomenclature oda subspecies irukna namak trinomial nomenclature kadichirum. Simple. Yeah. Next. All the three names are set in italics and only the first letter of the generic name is capitalized. எல்லாமே italics ல இருக்கு, which is all the three names மூணுமே italic ல இருக்கணும் and first generic name ஓட first இது மட்டும் தான் capital letter ல இருக்கணும், remaining should be in small letter. Okay. And handwritten னா underline பண்ணது செப்பரேட்டா தான் underline பண்ணணும். These are the rules of binomial nomenclature. If handwritten corvus splendens splendens பாருங்க, இப்போ நம்ம இத underline பண்ணோம்னா தனியா தான் underline பண்ணணும். இட்டாலிக்ல எதுக்கு எழுதியிருக்காங்கன்னா, இட்டாலிக்னா இப்படி கொஞ்சம் சாய்வா எழுதியிருப்பாங்கல்ல, அது எதுக்குன்னா டு டினோட் த லாட்டின் ஆரிஜின், லாட்டின்ல இருந்து ஆரிஜின் ஆனதுனால. கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் இந்தியன் ஹவுஸ் க்ரோ, நம்ம வீட்டில் இருக்க க்ரோ, அது வந்து கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் okay, so this is an important 3-mark question. Explain about the trinomial nomenclature. Who introduced it? Huxley and Strickland. Corvus splendens splendens is the name of Indian house crow. Next question. Tautonymy. Tautonymy na enna, species name and generic name ரெண்டுமே சேம் ஆ species that is specific epithet and generic ரெண்டுமே சேம் ஆ இருந்தா we will be placing it under the tautonymy. okay ma'am. generic name species name சேம் ஆ இருந்தா நமக்கு tautonymy சொல்லுவோம். நாஜா இந்தியன் கோப்ரா snake, so அது நாஜான்னு சொல்லுவாங்க. so tautonymy is an important 2-mark question. example நாஜா king cobra. yeah. Next, rules of nomenclature. This is a very very important 5-mark question, very important. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5-mark question வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. the scientific name should be italicized. print பண்ணா இட்டாலிக்ல எழுதணும் and hand written பண்ணா செப்பரேட்டா அண்டர்லைன் பண்ணணும். generic name genus ஓட first letter மட்டும் தான் கேபிட்டல் இருக்கணும், மத்த எல்லாமே small letter. lower case upper case னா it should be in capital letter and lower case னா it should be in small letter. நீங்கள் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்னு எழுதுறத விட பெட்டர் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எழுதிக்கோங்க. அண்ட் தென் சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் ரெண்டு ஆர்கானிசம்க்கு சேம் நேம் இருக்க சான்ஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோக் வந்து நம்ம என்ன பார்த்தோம், கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். அதே மாதிரி பேரட்டுக்கும் கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் நம்ம சொல்ல முடியாது, பீகாக்கும் அப்படி சொல்ல முடியாது. பீகாவுக்கு தனி நேம் இருக்குது, பேவோக்கு ஸ்டேட்டஸ். அதே மாதிரி க்ரோக்கு கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ், கோப்ராவுக்கு நாஜா. எல்லாமே நேம் ஆர் டிஃப்ரெண்ட், எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது இருக்குது, the name of the scientist who first publishes the scientific name ஒரு ஆர்கானிசம்க்கு யார் பப்ளிஷ் பண்ணாங்களோ அதை நம்ம லாஸ்ட் எழுதிக்கலாம். பட் அது எழுதுறதுக்கு லின் எழுதலாம். லின்னா லினேயஸ், லின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லினேயஸ். எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க அதையும் எழுதிக்கலாம். அல்லது லின்னுக்கு பதிலாக வெறும் எல் மட்டும் போட்டுக்கலாம். எல் ஹியர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேர்லஸ் லினேயஸ் who published the name for lion felis leo. ஸோ இயரும் நம்ம போட்டுக்கலாம். திஸ் இஸ் த another rule. And next rule, species name is framed after any person's name end with I or II. ஓகேவா. யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சி அவங்க நேமை நம்ம போடணும்னு ஆசைப்பட்டோம்னா அந்த ஸ்பீஷீஸ் நேம் வந்து I or II டபுள் ஐயில் எண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைரோடாக்டைலஸ் வந்து ஒரு கிரவுண்ட் டுவெல்லிங் லிசர்ட், தரையில் போகிற ஒரு லிசர்ட் பள்ளி சைரோடாக்டைலஸ். அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா வரட்கிரின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நம்ம இப்போ அந்த நேம் பண்ணினா சைரோடாக்டைலஸ் வரட்கிரி டபுள் ஐ எழுதணும். ஒன்று சிங்கிள் ஐ இருக்கணும் அந்த நேமில், இல்லைனாலும் நம்ம எழுதணும். சப்போஸ் அந்த நேமில் இருந்தால் அகைன் ஒன் ஐ ஆர் ஏஇ எல்லாமே எழுதலாம். ஐஐ ஆர் ஐஐ அண்ட் ஏஇ இஃப் அந்த சயின்டிஸ்ட் நேம் பண்ணது அந்த சயின்டிஸ்ட் நேம் ஸ்பீஷீஸில் இருந்தால். ஓகே. கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ்னு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஸ்பீஷீஸ் தான் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். திஸ் இஸ் a 1-mark question. And who introduced species? Term species was coined by John Ray. This is another 1-mark question. அதோட புக் என்னது, ஹிஸ்டரியா ஜெனரலிஸ் பிளான்டரம். totally 3 1-mark question இங்கே பார்த்துட்டோம். And then careless linear system and actually here is your 4th one word. அவரோட book system and actually and species can be defined as a group of organisms similar morphology and physiology that can interbreed. Morphologically and physiologically similar. Morphology external features நம்மளுக்கு சிமிலரா இருக்கு and வெளியில உள்ள இருக்க physiological features சிமிலரா இருக்கு. interbreed ரெண்டுமே breeding ஆகி அதாவது இந்த copulate ஆகி நம்மளுக்கு ஒரு offspring produce பண்ணு. they can reproduce but they should produce fertile offspring. ஒரே ஒரு exceptions நிறைய இருக்கு. mule, hinny, tiger, tigon and liger. இதெல்லாம் வந்து they can produce offsprings but they can't produce fertile offspring, so they are sterile. So
fertile offspring produce பண்ணதணும். Charles Darwin origin of species. Carol's Linnaeus Systema Naturae, Charles Darwin origin of species, and similarly John Ray என்ன book John Ray produced John Ray ஓட book வந்து Historia Generalis Plantarum, Carol's Linnaeus Systema Naturae, Charles Darwin origin of species. மூணு book name இருக்கு. Species னு coin பண்றவர் யாருன்னா John Ray, and they can interpret what is species. Define species கொடுத்தாங்கன்னா இந்த இது நீங்க எழுதணும். Species can define species. This is a 2-mark question. They can interbreed and produce them offsprings. They can interbreed and produce offsprings. Okay, next, tools for taxonomic study. என்னென்ன tools எல்லாம் taxonomic study க்கு படிக்கலாம். The tools for taxonomic is different study of herbarium, botanical garden may be used for the study of plant taxonomic படிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம், herbarium and botanical garden. Okay, and in the case of animal studies க்கு நம்ம யூஸ் பண்றது museum, taxonomical keys, zoological and marine parks. அதெல்லாம் என்னெல்லாம் பார்க்கலாம். Important components of the taxonomic field visit. ஒவ்வொரு ஃபீல்ட்லயே போய் விசிட் பண்ணணும், சர்வே பண்ணணும், எத்தனை அனிமல்ஸ் இருக்கு, எத்தனை plants இருக்கு, how many plants are there, how many animals are there, how many organisms are living in that particular area, and identification என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கு, classification அது எந்த ஜீனஸ்ல இருக்கு, எந்த ஸ்பீஷீஸ்ல இருக்கு, எந்த கிங்டம், எந்த ஃபைலம், and preservation. We should preserve that. life form ஆச்சு unlife form ஆச்சு. life formலனா they will be preserving it. For example, zoo அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி. and dead formலனா மியூசியம்ல the animalsோட skeleton bones எல்லாம் preserve பண்ணி வச்சிருக்கு. documentation என்னென்ன animals எங்க இருக்கு, எந்த டேட்ல கண்டுபிடிச்சாங்க எல்லாமே documentation பண்ணனும். many tools are used for the taxonomical studies. அதுல என்னென்ன important toolsங்கறத பாப்போம். first இங்க ஒரு do you know box கொடுத்திருக்காங்க. அரிஜர் அண்ணா zoological park, also known as வண்டலூர் zoo. வண்டலூர் zoo சென்னையில இருக்கு. 1500 acres இருக்கு, and it has 2553 species. flora and fauna. flora refers to plants and fauna refers to animals. and classical taxonomical tools, taxonomical keys இருக்கு. first keys னா என்னன்னா ஒரு similarity and dissimilarity, organismக்கு என்னென்ன similar features இருக்கு, dissimilarity features இருக்கு, அதெல்லாம் place பண்ணி நமக்கு கண்டுபிடிக்கிறது தான் key. okay, separate keys for different taxonomic categories. ஒவ்வொரு இதுக்கும் separate keys இருக்கு. and then museum. biological museum have collection of preserved plants and animals for study and ready reference. specimens of both extinct and living organism can be studied. extinct organism, extinct னா யாருக்குனே அழிஞ்ச organism, living organism னா உயிரோட இருக்க organism, ரெண்டையுமே நம்ம படிச்சுக்கலாம். they will be preserved, stuff பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு போனோட, ஒரு ஆர்கானிசமோட போன், டைனோசரோட போன், ஒரு பிளான்ட்டோட ஒரு போன், எல்லாமே பாடி பார்ட்ஸை நம்மளுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறது தான் மியூசியம். அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்னா ஜூ. அதில் என்னன்னா வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அண்டர் ஹியூமன் கேர், ஹியூமன் தான் இதை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபுட் ஹேபிட்ஸோட பிஹேவியர். அண்ட் மெரைன் பார்க். மெரைன் பார்க்னா என்னதுன்னா அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். ஸோ மெரைன் பார்க் வந்து அந்த ஃபிஷ்ஷஸ், டால்ஃபின்ஸ், வேல்ஸ், சீல்ஸ் அது மாதிரி மெரைன் ஆர்கானிசமும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ்னால் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன், ஃபீல்டு கைட்ஸ், மேனல்ஸ். ஒரு இதுக்குள்ளேயே போகிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்கணும். ஸோ டாக்ஸானமி கிளாசிக்கல், தீஸ் ஆர் தி கிளாசிக்கல். கிளாசிக்கல் ரெஃபர்ஸ் டு ஏன்ஷியன்ட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். this is a very very important 5-mark question. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவார்டர்லி இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. and therefore printed taxonomical tools. next வந்து கிளாசிக்கல். மாலிகுலர் டாக்ஸானமிக் டூல்ஸ் மாடர்னில் நம்ம கண்டுபிடிச்ச எதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் வச்சு இது பண்ணுறது மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆக கிளாசிக்கல் வந்து மாலிகுலராக மாறுது, மாடர்னாக மாறுது. ஓகே, அக்யூரசி அண்ட் authenticity, அக்யூரேட்டாக நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணுவோம் அதெல்லாம் மாலிகுலர் மெத்தட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஃபஸ்ட்டு டிஎன்ஏ பார்கோடிங். ஒரு பார்கோட்னா என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலே சூப்பர் மார்க்கெட்டில் அது இப்படி ஒரு பார்கோடிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார்கோடிங்கும் ஒரு இதில் கோட் பண்ணாங்கன்னா அதோட ரேட் என்ன, அது என்ன பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதோட எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பில்ல பிரிண்ட் ஆகும். தட் இஸ் அ பார்கோட். அதே மாதிரி டிஎன்ஏ பார்கோட் பண்ணாங்க. ஒரு ஆர்கானிசமோட டிஎன்ஏ பார்கோட் பண்ணி அதை என்ன செய்யணும், ஷார்ட் ஜெனட்டிக் மார்க்கர் இன் ஆர்கானிசம் டிஎன்ஏ டு ஐடென்டிஃபை என்ன ஸ்பீஷீஸ்க்கு அது ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்ஏ பார்கோடிங். அண்ட் டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன் மெஷர்ஸ் த டிகிரி ஆஃப் ஜெனட்டிக் சிமிலாரிட்டி இந்த பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு பூல்ஸ்னால் ஒரு பிளேட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது செவரல் ஆர்கானிசமோட டிஎன்ஏ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ABCD. அண்ட் நம்ம இங்கே இருக்கிறது நம்மள்ட்ட இங்கே இருக்கிறது வந்து ஆர்கானிசம் சி இருக்குது. ஸோ இந்த சி ஆர்கானிசம் வந்து நம்ம டிஎன்ஏ ஹைபிரிடைஸ் பண்ணல இது இந்த ஜெனட்டிக் பூல்ஸில் நிறைய இது இருக்குது, எந்த ஆர்கானிசமோட மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ஆர்கானிசம் நம்ம கையில் இருக்கிறது வந்து இந்த சி ஆர்கானிசம் நம்ம கண்டுபிடிச்சலாம். தட் இஸ் டிஎன்ஏ hybridization. DNA fingerprinting as told PCR polymerase chain reactionல ஒரு ஆர்கானிசம்ல இருந்து ஒரு fragment of DNA கிடைச்சா போதும், ஹேர்ல இருந்தோ பிளட் சாம்பிள்ல இருந்தோ சீரம்ல இருந்தோ கிடைச்சா போதும். அதுல இருந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அது மூலமாக டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ லுக்கிங் அட் யூனிக் பேட்டர்ன்ஸ் இந்த டிஎன்ஏ ஒவ்வொரு பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு க்ரைம் சீன்லேருந்து ஒரு டிஎன்ஏ கிடச்சிருக்கு, க்ரைம் சீனில் ஒரு டிஎன்ஏ கிடச்சிருக்கு, அதோட ஃப்ராக்மெண்ட் இப்படி இருக்குது சி. ஸோ அதோட ஃப்ராக்மெண்ட் வந்து இப்படி இருக்குது. திஸ் இஸ் த க்ரைம் சீன், கிரிமினல்லேருந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ரெண்டு பேரை சந்தேகப்படுதோம். ஓகே,
ஒருத்தங்களுக்கு வந்து இப்படி இருக்குது டிஎன்ஏ பேட்டர்ன் அண்ட் இன்னொருத்தங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ இதில் யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இது திஸ் இஸ் பர்சன் ஏ அண்ட் திஸ் இஸ் பி, திஸ் இஸ் ஃப்ரம் த கிரிமினல் சீன். ஓகே, ஸோ இதில் யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா டிஎன்ஏவோட இதை டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமாக பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் ஆம்ப்ளிஃபை பண்ணி இதை கம்பேர் பண்ணுவோம். அப்போது இதுவும் சிமிலராக இருக்குது. அப்போ இந்த கிரிமினல் இஸ் சி அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணது தான் என்னது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இது 12th நீங்கள் ப்ரீஃபாக படிப்பீங்க. அண்ட் தென் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் RFLP இருக்குது. RFLPனா ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்ஃபிசம் அண்ட் ஹோமோலாகஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஃப்ராக்மெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் லென்த்தாக இது பண்ணதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணது RFLP. அண்ட் அது போக PCR நான் சொன்னோம்ல இப்போ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஃபார் சீக்வன்சிங் ஆம்ப்ளிஃபைங் ஜீன் multiplying the DNA to produce small fragments. அதில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு and are used as taxonomic tools. These are the molecular taxonomic tools. So molecular taxonomic tools என்னன்னு கேட்டாங்கன்னா this is very important 5 mark question. இது எல்லாமே நீங்கள் எழுதணும் from here to here. Okay, and then இது போக automated species identification tools இருக்குது. automated species identification tools என்னன்னா cyber tools Alice, Daisy, Abyss, Pida. This is an important question. இது 5 மார்க்காக கேட்க சான்ஸ் இல்லை, 1 மார்க் கொஸ்டினாக கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. எக்ஸ்பேண்ட் ஆலிஸ்னா ஆட்டோமேட்டட் லீஃப் ஹாப்பர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஒரு லீஃப் ஹாப்பர் எவ்வளோ ஹாப் பண்ணியிருக்கோம் அது. அண்ட் டெய்ஸி டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். டிஜிட்டல் அட்வான்ஸ்டு சிஸ்டம் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏபிஎஸ் ஆட்டோமேட்டிக் பி ஐடென்டிஃபிகேஷன். பி வந்து எங்கெங்கே இருக்குது அது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸ்பீடா ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபைட் ஆட்டோமேட்டிக்கலி. என்னென்ன ஸ்பீஷீஸில் இதை கண்டுபிடிக்காங்கன்னா ஸ்பைடர், வாஸ்ப், பி விங்கு கேரக்டர்ஸ் அதோட விங் மூலமாக வச்சு அது என்னென்ன ஸ்பீஷீஸ்னு இந்த இது ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது ஆட்டோமேட்டட் ஸ்பீஷீஸ். அண்ட் ட்ராவிங் honeybee wing identification. honeybee wing identification பண்ணதுக்கு drawing. So Alice-na automated leaf hopper identification system. Daisy-na digital automated identification system. And then Abyss-na automated bee identification system. Spida for species identified automatically. Drawing for honeybee identification system. இதோட நம்மளுக்கு automated identification tools முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு டூல்ஸ் இருக்குது. Neo-taxonomical tools. Neo-taxonomical tool or new tools. This is based on the electron microscopy. Electron microscopy na microscope நம்ம cell organelles molecular structures எல்லாத்தையுமே பார்த்து நம்ம இது பண்ணுற neo-taxonomic tools na new taxonomic tools introduce பண்ணுங்க. Ethology of taxonomical tools. Based on the behavior of the organism it can be classified. bird oda sound வச்சு என்ன organism னு classify பண்ணலாம். Okay, for example crow வந்து எப்படி கணக்கு அது கத்துது, அது போக parrot கீச் அப்படி அந்த சவுண்ட் வச்சு அதான் ethology of taxonomic tools. And bioluminescence is the ability to emit light. அது இந்த மின்மினி பூச்சி சொல்லலாம்ல, it can emit light, ability to emit light. So this is bioluminescence. அது மூலமா அது என்ன ஆர்கானிசம்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். taxonomic resources. Enotaxa is an electronic taxonomy. னால electronic resource, digital computerized laptop அத மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். And description of species developed by Natural History Museum. Natural History Museum எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க லண்டன் எழுதணும். ஓகே, this is an one word question. Enotaxa means வோட abbreviation integrated open taxonomic access. This is another 1 mark question. So birds bioluminescence வந்து ethology. And then taxonomic resources பார்த்துக்கோங்க. Enotaxa integrated open taxonomic resources. And Natural History Museum is located in London. அது போக neo-taxonomic tools வந்து electron microscopy யூஸ் பண்ணுவாங்க. This is a one word question. So these are the modern day tools. இதெல்லாம் என்னது ஆட்டோமேட்டட் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். அப்போ 3 இது பார்த்துருக்கோம் நம்ம. இதில் என்னது கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், கிளாசிக்கல், மாலிகுலர், ஆட்டோமேட்டட். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கிளாசிக்கலுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். கிளாசிக்கல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபாலோட் பை மாலிகுலர், நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட். ஆட்டோமேட்டடில் மேக்ஸிமம் 1 மார்க் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. இதில் 5 மார்க் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் 3 மார்க் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆர் லெசன் லிவிங் வேர்ல்ட். இது ஓவர். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டீச் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.